இந்த இந்தி திணிப்புன்னு வரும்போது இந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்லயே இருக்கக்கூடிய பல மொழிகள் அழிஞ்சு போச்சு. நான் உதாரணமா இப்போ நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜெய்ப்பூர் போயிருந்தேன், ராஜஸ்தான் மாநிலம். அங்க ராஜஸ்தானிங்கிற ஒரு மொழி அவங்க தாத்தா பேசுவாராம். அந்த இருக்கக்கூடிய சாதாரண சைக்கிள் ரிக்ஷாக்கு வர்றதுக்கு கூட அந்த மொழி தெரியல. ஏன்னு சொன்னா ராஜஸ்தானி மொழியவே கல்வி மொழியா இல்லாதப்போ ஒரு பேச்சு மொழி ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. கல்வி மொழியா இருக்கக்கூடிய மொழிகள் தான் நீடிச்சிருக்கும். இது உலக நாடுகள் பூராவே பொருந்தும். அப்படிதான் போஜ்பூரிங்கிற மொழியை உத்தரப்பிரதேசத்துல இருந்து அகற்றினாங்க. நீங்க மைதிலிங்கிற மொழி மத்திய பிரதேசத்துல இருந்து அகற்றப்பட்டுச்சு. எல்லாம் இந்தி திணிப்புக்கு உட்பட்டு இன்னைக்கு இந்தி நாடுகள் அவங்களுடைய சொந்த அடையாளங்களை இழந்துட்டு நிற்கிறாங்க. இது தமிழகத்தினுடைய மொழி, தமிழ் மொழி என்பது ரொம்ப, ஏன்னா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய 95% மக்கள் தமிழ் மொழி பேசக்கூடியவங்க. அவங்களுக்கு பிரான்ஸுங்கிறது அவங்க 1960 வரைக்கும் 63 வரைக்கும் அவங்க இங்க செல்வாக்கு செலுத்தி இருந்ததுனால, அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்ததுனால அவங்க அந்த பிரான்ஸோட ஒரு தொடர்புல இருக்காங்க. ஆனாலும் தமிழ் மொழி என்பதுதான் அங்க உள்ள பிரதான மொழி. இங்க தமிழ் மொழி என்பது ஒரு 3000-4000 வருடத்துக்கு முந்தியதுங்கிறதுக்கான பல ஆதாரங்களை நீங்க கீழடியிலையும் நீங்க பார்க்க முடியுது. ஏன்னா தமிழ் மொழிங்கிறது பல கற்பனைகளுக்கான, பல மொழிகளுக்கான தாய்மொழியா இருந்திருக்கு. இன்றைக்கு திராவிடம்ங்கிற ஒரு மொழி குடும்பத்திற்கு தமிழ் தான் மூத்த மொழி. திராவிடம்ங்கிற மொழி குடும்பத்தினுடைய அடையாளமாக மூத்த மொழி இருக்கு. இன்னைக்கு இதை அழிக்கிறதுக்கு மூலமாக நீங்க ஒற்றை அதிகாரத்தை செலுத்துவதற்கு முயற்சிக்கிறீங்க.